அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லியாகணும். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சரளா சீக்கிரம் குணமாயிடுவா. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா எப்ப நினைவு திரும்பணும்னு தெரியல. இந்த ஆக்சிடென்ட்ல அவங்க உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அவங்க அடிபட்டு கிடந்த நிலைமையை நீங்க பாத்துருக்கணுமே. ரோட்லயே நிறைய பிளட் போயிடுச்சு. அதை நேர்ல பார்த்த பிரக்யா எப்படி துடிச்சிருப்பாங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து அவங்க வெளியில வரதே ரொம்ப கஷ்டம் பாட்டி. பாட்டி, அவங்க இருக்கிற நிலைமையை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது. அது உங்க பொறுப்பு. அவங்கள சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதோட மாமா வேற சரளாண்டிய வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்றாரு. அது சரளாண்டிக்கு நல்லதுதான். ஆனா அவங்கள பார்த்து பார்த்து அக்கா எமோஷனல் ஆயிடுவாங்க. அவளை பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? பாட்டி, அதை பத்தியெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு சரளா ஆண்டி சீக்கிரமா குணமாகி அவங்களுக்கு நினைவு திரும்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களே சொல்லிட போறாங்க. சார், டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னாரு. இதோ வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. அழாதமா பிரக்யா, மனசை சமாதானப்படுத்திக்க. பாட்டி, அம்மா. பாட்டி, யாராவது வந்தாங்கன்னா உங்க 2 பேரையும் பாத்துருவாங்க. வா, என் கூட வா. உட்காருமா. அம்மாவோட நிலைமைய பாத்தீங்களா பாட்டி? நீ எதுவும் சொல்ல வேண்டாமா. அம்மாக்கு எதுவும் ஆகாது. நீ அழக்கூடாது பிரக்யா. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லம்மா. கூடிய சீக்கிரமே அவளுக்கு குணமாயிடும். நீ அதை பார்க்க தான் போற. இதுக்கு போய் கண் கலங்கலாமா? என் பிரக்யா எவ்வளவு தைரியமானவன்னு எனக்கு தெரியாதா என்ன? இவ்வளவு நாள் எப்படி தைரியத்தோட போராடினியோ அதே தைரியத்தோட கடைசி வரைக்கும் இருக்கணுமா? என்னால எப்படி தைரியமா இருக்க முடியும் பாட்டி? அவங்க நானும் மனுஷிதானே பாட்டி. என் மனசு மட்டும் என்ன கல்லா? முதல்ல அம்மா, இப்ப அம்மா. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஒருத்தரை காப்பாத்தி அடையணுங்கிறதுக்காக நான் எல்லாரையும் விட்டு விலகி போயிட்டே இருக்கேன். இல்லம்மா பிரக்யா, அப்படி இல்ல. உன்னை விட்டு யாரும் விலகி போகவே இல்ல. நீயே பார்த்தேல்ல, உனக்காக தான் யமுனோடவே போராடி உங்க அம்மா திரும்ப வந்திருக்கா. அது புரியலையா உனக்கு? நீ என்னடான அழுதுகிட்டு இருக்க? சேச்சே, என் பிரக்யா இப்படி இருக்க கூடாது. பாட்டிக்காகவாவது அழாதடாமா. பாட்டி, வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதான் சரியான நேரம். அமைதியா நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க போறேன். யாருக்கு எந்த சந்தேகமும் வரவே வராது. யாரது? கண்ணு தெரியாது, இப்படியா வந்து இடிப்ப? தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா என்ன? கேக்குறல்ல, வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்க? சாரி மேடம். என்ன சாரி சாரி சாரி? எனக்கு தொண்டை வறண்டு போச்சு. ரூம்லயும் தண்ணி இல்ல, அதான் தண்ணி குடிக்க போறேன். இல்லன்னா உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஏன் மேலே வந்து மோதிரியா? எதுக்கு ஃபேஸில் மாஸ்க் போட்டிருக்க? இது என்ன ஆப்ரேஷன் தியேட்டரா? டாக்டர் ஒரே ஒரு நர்ஸை தானே சரளாண்டி கூடவே இருப்பாங்கன்னு சொன்னார். நீ யார்? உன்னை யார் வர சொன்னாங்க? நீ வர ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? நான் சொன்ன மெடிசன்ஸ்லாம் கொண்டு வந்தியா? ஓ, நீங்கள் தான் இவனை வர சொன்னீங்களா? ஆமாம் சார், டாக்டர் சில மெடிசன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அதை எடுத்துகிட்டு வர சொல்லி நான் தான் இவரை வர சொன்னேன். அது சரி, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. உங்கள் சைடில் இருந்து யார் யார் வருவாங்க, எப்போ வருவாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும். அடுத்த தடவை இந்த தப்பு நடக்கக்கூடாது. சரிங்க சார். மெடிசன்ஸ்லாம் ரூமில் வச்சிரு. நான் ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? வேலைக்கு சேர்ந்த முதல் நாளா? மெடிசன் ஏதோ கீழே வந்திருக்கு, எடு. ஏய், உன்னதான். ஏய் ரோஹித், நீ இருக்கியா? இங்க வா. கிச்சன் கதவை திறக்கவே முடியல.
தண்ணி குடிக்கணும், வந்து ஹெல்ப் பண்ணு. வா. இதுக்கு மேலே உங்களை விட்டு வைக்க கூடாது ஆண்டி. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கும் தனுக்கும் பிரச்சனை தான். அதனால நீங்க இருக்கக்கூடாது. ஒரு விதத்துல பார்த்தா இது எல்லாமே உங்க தப்பு தான். தேவையில்லாம நீங்க என் விஷயத்துல தலையிட்டு இருக்க கூடாது. உங்களை வாழ விட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்லாம போயிடுமே. என் வாழ்க்கைக்கும் தனு வாழ்க்கைக்கும் நடுவுல யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு இதான் முடிவு. உங்களுக்கு பாவம் பார்த்தா எனக்கு வாழ்க்கை இல்லாம போயிடும். என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். குட் பை ஆண்டி. உங்களுக்கு நினைவு போனது தான். இனிமே நீங்க கண்ணை திறக்கவே மாட்டீங்க. சாரி ஆண்டி, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்க எல்லா கஷ்டத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். இந்த வயசுல இவ்வளோ பிபியை வச்சுக்கிட்டு நீங்களும் எவ்வளவு கஷ்டத்தை தான் பொறுத்துப்பீங்க. கலிகாலத்துல கெட்டவங்க வச்சது தான் சட்டம். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல இடமே இல்லை. அதான் சொர்க்கத்துல உங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அங்க போய் சுகமா இருங்க. யாரும் தெரியலையே. இப்ப ஏதாவது பண்ணா நான் மாட்டிப்பேன். அப்புறம் இவ்வளவு சாகடிச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்ப என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போற நேரம் தான் மாறி இருக்கு. ஆனா போறது கன்ஃபார்ம். இனி அந்த யமனே நினைச்சாலும் இன்னைக்கு உங்க உயிர் போறதை தடுக்கவே முடியாது. ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடும். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நீங்க தனியா இருப்பீங்கல்ல, அதனால போர் அடிக்கும். ஆனா உங்களுக்கு போர் அடிக்காம பாத்துக்க நான் தான் இருக்கேன்ல. நான் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன். உங்களோட நல்லா பேசுவேன், சிரிக்க வைப்பேன். என்ன பேசுறது? ஆண்டி, நான் பேசுறேன், நீங்க அதை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு தடவை நான் ஊருக்கு போறதுக்கு பஸ் ஏறினேன். தெரியாதனமா நான் ஹேண்டிகேப்போட சீட்ல உட்காந்துட்டேன். பஸ் ஒரு ஸ்டாப்ல நின்னுச்சு. அதுல ஏறின ஒரு அழகான பொண்ணு என்கிட்ட வந்து கேக்குறா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பொண்ணு நான் நிக்கிறேன், நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டா. அதை கேட்டு எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. தெரியாதனமா லேடி சீட்ல உட்காந்துட்டேன்னு நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தப்பதான் நான் ஹேண்டிகேப் சீட்ல உட்காந்துருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. சரி, அந்த பொண்ணுக்கு நோஸ் கட் கொடுக்கலாமேன்னு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் நீங்க பிசிக்கலி சேலஞ்சா எனக்கு தெரியலன்னு சொன்னேன். உடனே அவ என்ன பார்த்து, உங்களை பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரியலன்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமாட்டி? கரெக்டு தாம்மா, நான் பிசிக்கலி இல்ல மென்டலி சேலஞ்சுன்னு சொன்னேன். நான் சொன்ன பதில கேட்டதுக்கு அப்புறம் அவரோட ஃபேஸை பார்க்கணுமே, அப்படியே சுருங்கிடுச்சாட்டி. நல்ல காமெடி இல்ல? இவன் பேசுறத பார்த்தா இங்க இருந்து போக மாட்டான் போல இருக்கே. இவன் இங்க இருக்கிற வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றது?